நான் சேலத்துலேருந்து வந்தேன், நைட்டு 11 மணிக்கு கிளம்பி கோவத்தில் திட்டிட்டு போகிறார். நான் அங்கேருந்து வந்தேன், என்னை பார்த்தா என்ன குறைச்சி போயிடுவீங்களான்ட்டு. ஒரு வேளை அவர் வந்து காமிச்சிட்டாரு வச்சுங்க கை. அடுத்த 1 மணி நேரத்தில் எத்தனை பேர் நிற்பான்னு நினைக்கிறீங்க? 1,00,000 பேர் வந்து நிற்பான். இந்த பையன் அங்கேருந்து பைக்கில் வந்தான்ல சேலத்துலேருந்து, 5,000 ரூபா செலவு பண்ணியிருப்பான் நான் பெட்ரோலுக்கு குறைஞ்சபட்சம் அங்கேருந்து வரத்துக்கு. அந்த 5,000 ரூபா செலவு பண்ணி என்னை வந்து 2 செகண்ட் பார்த்துட்டு கை காமிச்சிட்டு போகாத. அதை விட நீ எனக்கு செய்ய போகிற மரியாதை, எனக்கு கொடுக்குற அந்த பரிசு என்னன்னா, பிறந்தநாள் பரிசு என்னன்னா, நீ செலவு பண்ண அந்த 5,000 ரூபாயை கஷ்டப்படக்கூடிய தேவைப்படக்கூடிய மக்களுக்கு சேவை செய்கின்ற. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிஹைண்ட் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது. பர்மிஷன் கார்பரேஷன்ல கொடுத்துருக்காங்க பேனர் வைக்கிறதுக்கு. வைக்கிறது வக்கீல நீ, வழக்கறிஞர் நீ தான் வைக்கிறாங்க அப்படின்னு பேனரை கிழிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க என்னங்க உங்க பிரச்சனை, ஒரு நாள் தாங்க நாங்கள் வைக்கிறோம், அந்த ஒரு நாள் தாங்க பர்மிஷன் வாங்கியிருக்கோம்னு சொல்லும் போதும் அந்த வாக்குவாதம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டைலுக்கு அப்புறம் சாப்பாடு போடுறதுலையும் தடை பண்ணியிருக்காங்க. எதுக்கு அது ஆனந்த் என்ன சொல்றாரு, கோயில் வாசலில் நின்று சாப்பாடு போட விட மாட்டேங்கிறாங்க. உன்னை யார் இங்கே உள்ள விட்டா, உனக்கு எவன் இது பண்ண சொன்னான், இது எங்கள் ஏரியா, நீ எப்படி போனான்னு திமுக தான் செய்யுதுன்னு முதல் தடவையாக யாருமே கத்தியை தூக்கிட்டுலாம் அலைய மாட்டாங்க. இந்த ரவுடிசம்லாம் பண்ணுற ஆட்கள் எல்லாருமே படித்த பசங்க சேவைக்காக தான் வந்திருக்காங்க. தொடர்ந்து சேவை செய்து கொண்டு இருக்கிற ஒரு தொண்டர்கள் தோழர்கள் தான் தாவேக்கள் இருக்கிறாங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய 51வது பிறந்தநாள் சிறப்பாக நடந்திருக்குது. பல இடங்கள்லையுமே அப்படின்னா திரட்ட திமுக அதிமுக அடுத்து தமிழ்நாடு முழுக்க செலிப்ரேட் செய்யப்பட்ட ஒரு தலைவருடைய பிறந்தநாளை தான் பார்க்கப்படுறதா பார்க்குறோம். இதுலேயும் சில எப்படி நடந்துச்சு சார் அந்த பிறந்தநாள்? ஆக்சுவலி நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, கம்பேரிசன் ஒன்று கொடுத்தீங்கல்ல, திமுக அதிமுகவோட நடந்துச்சுன்னு. அதை விட சிறப்பாக நடந்துச்சு. ஏன்னா நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஆரம்பிச்சது, மார்னிங் 6 o'clock, நைட்டு 10 மணி வரைக்கும் நடந்துருக்கு டோட்டலாக. ஸோ எல்லா இடத்துலையும் பொதுக்கூட்டம், நலத்திட்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் நேற்று மட்டும் நடக்கலை, தொடர்ந்து ஆனந்தன் சொல்லிகிட்டே இருப்பார், வருடம் 365 நாளும் நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுற ஒரே தலைவர்னு சொல்லுவார். ஆனால் தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நலத்திட்ட உதவிகள் அது இதுன்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த செல்வா அப்படின்றவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 51 நிகழ்ச்சிகள் அவர் நடத்தியிருக்கார் ஒரே நாள். மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் 10 o'clock வரைக்கும் 51வது பிறந்தநாளுக்கு 51 நிகழ்ச்சிகள் ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வழக்கம் போல் சாப்பாடு கொடுக்கறது, புக்ஸு கொடுக்கறது, ஸ்கூல் பேக் கொடுக்கறது, புடவை கொடுக்கறது, துப்புரவு பணியாளருக்கு இது கொடுக்கறது, புடவை கொடுக்கறது, எல்லாம் ரத்த தானம் பண்ணுறது எல்லாம் செஞ்சுருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 51 பேர்கள் பிறந்தநாளை மட்டும் 51 பேர்களுக்கு வந்து ஆர்கன் டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அவங்களோடது அரசு மருத்துவமனைக்கு தான் வந்து ஆர்கன் டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஒரு 51 உயிர்களுக்கு அவர்களால் என்னென்ன முடியுமோ அது பண்ணுறதுக்கான விஷயம். இதை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். இப்போ எல்லாருமே பண்ணியிருக்காங்க, பண்ணாதவங்களே கிடையாது. இதை முறிக்கிட்டு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்காரு. மதுரையில் கல்லணை பண்ணியிருக்காரு, அரியலூரில் வந்து மார்ட்டினோதர் பண்ணியிருக்காரு, தஞ்சாவூரில் சிவா பண்ணியிருக்காரு, சரவணன் பண்ணியிருக்காரு. இங்கே நம்ம சென்னை இப்போ வலசரவாக்கத்தில் எடுத்திங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற இடத்துல வந்து சபரீசன் பண்ணியிருக்காரு, அப்புறம் தீநகரில் அப்புநாதன் பண்ணியிருக்காரு. ஒரு மாவட்ட தலைவர்களும் செய்யாதவர்களே இல்லை. குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப சிறப்பு பெற்றதுக்காக சொல்ல வந்தேன். இதில் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடன் பயணிக்கும் தலைவர்கள், தொண்டர்களை, தோழர்களை அரசியல் வழிபடுத்துகிறார், நெறிமுறைப்படி அவர்களை தலைவர்களாக மாற்றுறார். ஒரு தலைவன்றவன் யார்? ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுறவன் தான் தலைவன். லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன், தே ரைஸ் டு த அக்கேஷன் சொல்லுவாங்க. ஸோ தலைவன் பிறப்பதில்லை, எழுகிறான் இல்லை உருவாக்கப்படுகிறான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருக்குமே அந்த சேவை, அதோட ஒரு சேவை மனப்பான்மை இருக்கிறவங்க தான் அந்த ரைஸ் ஆகும். போவான் அப்படின்னு இல்லாம நீங்க சொன்னது போலவே இப்போ இவரோட பயணிக்கிற அந்த கட்சியில் இருக்கிற அனைவரையும் ஒரு பிறந்தநாள் அப்படின்னா வழக்கம் போல வந்து அவர் வர வச்சு பெருசாக கொண்டாடி, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அந்த தொப்பி ஒன்று போடும், பூ தொப்பி மாதிரி ஏதோ ஒன்று, கிரீடம் மாதிரி ஒன்று வச்சு ஒரு பெரிய வால் ஒன்று கொடுத்து தலைவாகில இப்படிலாம் எதுவும் இல்லாமல் மக்களுக்கான சேவை செய்வது தான் ஒரு சிறப்பான பரிசு, எனக்கு கொடுக்குற பிறந்தநாள் பரிசுன்றத அவரோட தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை அறநெழியில் ஒரு தலைவனாக அடுத்த தலைமுறைக்கு மாற்றி கொண்டு போகிறாருன்னு நான் பார்க்குறேன்.
சார் நம்ம ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ செலிப்ரேஷன் இதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் சட்ட விதிமீறல்கள் நடந்திருக்குதா கிட்டத்தட்ட ஒரு 58 வழக்குகள் சென்னையில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் சில இடங்களில் சில தள்ளுமுள்ளுகள் நடந்திருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அரசு வந்து பேனர் வைக்க விடலை அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த விதிமீறல்கள் ஏன் ஏற்படுது? இதனால் வந்திருக்க வழக்குகள் இந்த விதிமீறல்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். இது நாங்களுமே கட்சி நடத்துகிறோம், எங்களுக்குமே தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீட் கேஸ் எங்கள் மேலே இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த நீட் கேஸ் நடத்துறதுக்கு முன்னாடி அதாவது அந்த எதிர்ப்பு தெரிவித்து ஈவெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து போலீஸ் வந்து எந்த இடத்துலையுமே போலீஸ் வந்து ரைட்டிங்கில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்க பார்த்துக்கலாம், நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம்பாங்க. அப்படி சொல்லி தான், ஏன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சியை பொறுத்த மட்டும் ஜென்ரலாகவே நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு இளைஞர் இல்லை இப்போ பொதுவாக நிறைய கட்சிகள் இந்த பார்வை இருக்கும். ஏன்னா முக்கியமாக நாங்கள் எப்படி எடுப்போம் அப்படின்னா பர்மிஷன் வாங்காமல் போராட்டமே பண்ண மாட்டோம். ஏன்னா அவன் வரவன் 25 வயசு இளைஞர், அவனுக்கு நாளைக்கு ஒரு கேஸ் ஆகி எஃப்ஐஆர் ஆயிடுச்சுன்னா அவனால் ஃபாரின் போக முடியாது, அரசு வேலை கிடைக்காது, தொழில் தொடங்கிறதுக்கான இது கிடைக்காது. என் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு பயத்தில், பிரச்சனை இருக்குது, கேஸ் இருக்குப்பா, அந்த பையமெல்லாம் வேணாம்ப்பான்னு. அதனால் அதில் நாங்கள் வந்து எங்களை நம்பி வர இளைஞர்களை நாங்கள் அவ்வளோ பத்திரமாக பார்த்து பார்ப்போம். போராட்டம் பண்ணி பெருசாலாம் இங்கே எதுவும் சாதிக்க முடியாதுன்றது தெரியும். ஏன்னா அரசு மாறாமல் நீ எத்தனை போராட்டம் பண்ணாலும் சரி எதுவுமே மாறப்போது கிடையாது இந்த இடத்துல. ஸோ நம்மளோட எண்ணம், நம்மளோட பயணம் பவர் தான். அந்த அரசை மாற்றினா மட்டும்தான் நடக்கும், இல்லைனா நீ போராடிக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் தான் இங்கே நான் பார்த்த வரைக்கும். அந்த டபுள் ஸ்டாண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் நடத்திக்கிங்க, நாங்கள் எதுவும் கேட்டுக்குமா அப்படின்றாங்க போலீஸ்காரங்க. இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சரி நம்பி நடத்தும் போது மேலிடத்துலேருந்து வர ப்ரெஷர். நானும் காலனிலாம் பார்த்தேன், பர்மிஷன் கார்பரேஷனில் கொடுத்துருக்காங்க பேனர் வைக்கிறதுக்கு. வைக்கிறது வக்கீல நீ வழக்கறிஞர் அணி தான் வைக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேனர்ஸ் வழக்கறிஞர் வச்சுருக்காங்க. வழக்கறிஞர் பர்மிஷன் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ஏதாவது இஷ்யூனா பார் கவுன்சிலாக உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றது. அத்தனை பேரும் அவங்க சொல்கிறாங்க, சார் நான் கார்பரேஷனில் பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, இல்லைங்க இது வேற ஒரு பிரச்சனைங்க, மேலே இடத்துல ஒரு அழுத்தம், கொஞ்சம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு பேனரை கிழிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க என்னங்க அவங்க பிரச்சனை, ஒரு நாள் தாங்க நாங்கள் வைக்கிறோம், அந்த ஒரு நாள் தாங்க பர்மிஷன் வாங்கியிருக்கோம்னு சொல்லும்போதும் அந்த வாக்குவாதம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டைலுக்கு அப்புறம் லைட்டாக தள்ளுமுள்ள அளவுக்கு போகிற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணு. பசங்க ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டுங்க. அவன் வந்து பிறந்தநாள் கொண்டாட வரான், அவன் பெரிய ஒரு ஈவெண்ட் பண்ணணும், தனக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணேன்னு காட்டணும் தலைமையில் கொண்டு போயிட்டு அப்படின்னு அவனுக்கு ஒரு இது இருக்குது இல்லையா. ஆனால் ஆனந்தன்கிட்ட போயிட்டானா இதெல்லாம் பண்ணியிருக்கோன்னு அந்த பெருமைப்படக்கூடிய இடத்துல இருக்கும்போது வேற ஒருத்தன் செய்கிறான், வேற ஒரு மாவட்டத்தில் செய்யும்போது தன் மாவட்டத்தில் செய்யாமல் அழுத்தும் போது அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அந்த தள்ளுமுள்ளி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அங்கே நீ ஒன்றும் பண்ண முடியாது அதில். அது வந்து சொல்லுவாங்க பப்ளிக்கில் இருக்கிற அந்த இதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஸோ அது நடக்குது இல்லையா, அந்த கோபத்தில் பண்ணுறது தான். இந்த மாதிரியான நீங்கள் சொன்ன அந்த 58 இது சொன்னீங்கல்ல, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 90% மேலே இதுதான் இருந்திருக்கும். ஸோ ஏன்னா 22ஆம் தேதி பிறந்த நாள், இதை நம்ம செய்ய போகிறோம்னு தெரியும், முன்னாடியே போய் பர்மிஷன் கேட்குறாங்க, வாங்குறாங்க. சாப்பாடு போகிறதுக்கு என்ன சார் உங்கள் பிரச்சனை? அவங்க சாப்பாடு போடுறதுல தடை, அதுலேயுமே தடை, சாப்பாடு போடுறதுலையும் தடை பண்ணியிருக்காங்க. எதுக்கு அது ஆனந்தன் என்ன சொல்கிறாரு, கோயில் வாசலில் நின்று சாப்பாடு போட விட மாட்டேங்கிறாங்க. பிறந்த நாளைக்கு உன்னை யார் இங்கே உள்ளே விட்டா, உனக்கு எவன் இது பண்ண சொன்னான், இது எங்கள் ஏரியா, நீ எப்படி போனான்னு திமுக தான் செய்யுதுன்னு முதல் தடவையாக பகிரங்கமாக ஒரு கட்சி பேரை சொல்லி ஆனந்தனை சொல்லியிருக்காரு. இது முன்னாடி எங்கேயா சொல்லியிருக்காரா? ஒரு கட்சியை பற்றியோ யாராவது ஏதாவது ஒரு புகார் வச்சிருக்காரா? ஏதாவது சொல்லியிருக்காரா? இது வரைக்கும் சொன்னதில்லை. திமுக ஏன் இதில் வந்து தடுக்கணும்? பயம் வளர்ந்துடக்கூடாது. இதுதான் வந்து பாசிச ஆட்சி. நம்ம வந்து சென்ட்ரல் ஒன்றியத்தை சொல்கிறோம், அவங்க ரேஞ்சுக்கு ஈடி வச்சு செஞ்சாங்கன்னா இவங்க இந்த ரேஞ்சுக்கு ஆளை வச்சு இங்கே செய்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இதுவுமே ஒரு பாசிச ஆட்சி. இப்போ அவர் கேட்டார்ல விஜயன்னா, அங்கே செய்யறது பாசிச ஆட்சி. 58 விதிமீறல்களும் இப்படி தானா? 58 விதிமீறல்கள் ஒன்று ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சியில் ஒருத்தர் அடித்து மண்டையை உடைச்சிருக்காங்க, கத்தி குத்து நடந்துருக்குது, அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காங்க. அது நடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்கள் தான் அதை செஞ்சதா அவரே சொல்கிறார். ஆனந்தனே சொல்கிறாரு, திமுக தான் காரணம், வேறு யார் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆட்கள் தான் பண்ணியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறார். ஒரு பொதுச் செயலாளரே சொல்கிறார்ல திமுக தான். யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது திமுக தான் அவரே சொல்லும்போது அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். தாவே வந்தது தானே சார் சொல்கிறாரு. அப்போ ஆளுங்கட்சி தான் சார் எதிர்க்கிறாங்க. இப்போ அதிமுக வந்து எதிர்க்க போதா? ஸோ கிருஷ்ணகிரியில் ஒரு பாஜக வந்து பாஜக வர வாய்ப்பே இல்லை. கிருஷ்ணகிரியில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க முருகன் மாநாட்டில். இந்த பக்கம் வரவங்க இல்லை. நம்ம வந்து மக்கள் சேவை போயிட்டு இருக்கோம், அவங்க வேற ஏதோ சேவைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால அதில் கணக்கு. இப்போ கிருஷ்ணகிரியில் தாவேகாவுடைய நகர செயலாளர் வந்து ஒரு மரநடு விழாக்கு வர்றாரு. கிளை செயலாளருக்கு தகவல் கொடுக்காம அவங்க வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்றதுனால
ஒரு பட்டக்கத்தியோட வந்திருக்கிறான்னு சொல்லி அதை பிடிச்சி ஒரு தள்ளுமுள்ளாயிருக்கு. இதில் திமுக எங்கேருந்து வந்துச்சு? நான் வந்து 58 நீங்கள் கேட்டதுக்கு நீங்கள் போட்ட கேஸ்க்கு சொன்னீங்களா, நான் 58 திமுக நான் சொல்லவே இல்லையே. பொதுச் செயலாளர் இப்படியெல்லாம் நடந்திருக்கு, சாப்பாடு போட விடாமல் தடுக்கிறாங்க, அங்கே ஒருத்தனை அடிச்சிருக்காங்க, இங்கே பேனர் வைக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. சரி, ரொம்ப சிம்பிள். அந்த போலீஸ்காரர் நீங்கள் கேட்டீங்க, நான் வரேன், கிருஷ்ணகிரி மேட்ருக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கு விளக்கிடுறேன். இப்போது நேற்று அந்த வழக்கறிஞர் அணி சொல்கிறாங்க, இங்கே தான் சென்னையில் நடந்திருக்கு, வட சென்னையில் சைதாப்பேட்டுக்கிட்ட. அவங்க கேட்கும்போது, ஏன் சார் பர்மிஷன் கொடுத்துட்டு கார்பரேஷன் நாங்கள் பர்மிஷன் வாங்கி பே பண்ணி வைக்கிறோன்னா, இல்லை மேலெடுத்து அழுத்தம். இப்போ மேலெடுத்து அழுத்தம்னு காவல்துறை சொல்லதை வீடியோ லைவாக நம்ம பார்த்துருக்கோம், சேனல்ஸில் வந்திருக்கு. அப்போ மேலெழுத்து அழுத்தத்தினால தான் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, புரிஞ்சுக்குங்க எங்கள் நிலைமையும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு காவல் அதிகாரி வந்து அவங்கக்கிட்ட சண்டை பேசும்போது சண்டை வாக்குவாதம் நடக்குதுன்னா, அப்போ அந்த மேலதிகாரி யார்? மேல் அழுத்தம் எங்கேருந்து வருது அவருக்கு, அந்த அதிகாரிக்கு? அப்போ யார் ஆட்சியில் இருக்காங்க? இதுவே ப்ரூவ் ஆகுது இல்லையா? அதுதான் திமுக கேட்டால் ஆமாம் திமுக தான்றது வருது. அதனால தான் ஒரு ஆனந்தனை ஓப்பனாகவே ஃபஸ்ட்டு டைம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஒரு கட்சி மேலே. இது திமுக அழுத்தம் கொடுக்குது, பண்ண விடாமல் தடுக்குது, இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இன்று வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. என்ன அப்படின்னா, இவர்கள் 2 பேரை விட நேற்றுக்கு விஜயண்ணாக்கு நடந்த பிறந்தநாள் விழா இருக்குல்ல, தமிழகம் ஃபுல்லாக அவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு. 120 மாவட்ட தலைவர்கள், 234 தொகுதியிலையும் மாணவர் அணி, தொண்டர் அணி, மருத்துவர் அணி, இளைஞர் அணி, செய்யாதவங்களே கிடையாது. நான் தான் இப்போ நீங்கள் என்னை விட்டீங்கன்னா 2 மணி நேரம் நான் சொல்லுவேன். அவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கேன் நேற்றுக்கு மட்டும். அப்போ இந்த 2 பிரதான கட்சியை தாண்டி மக்கள்கிட்ட இவங்க போய் சென்றடைஞ்சிட்டாங்க. நலத்திட்டங்களையும் இந்த மாதிரி சேவை செய்யும்போது இந்த மாதிரி பசங்க தாண்டா வேணும் அப்படின்னு மக்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாற ஆரம்பிச்சதுன்னா இவங்க யாருமே நிற்க முடியாது, தவிடுபடி ஆகிடுவாங்க. கிருஷ்ணகிரிக்கு வரேன். அதாவது 1-2 இடத்துல ஏதாவது இருக்கும் பிரதர், அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா இவர் என்ன மீறி வரக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது, அவர் மீறி வரக்கூடாதுன்னு. அதை வந்து நான் வந்து முற்றிலும் இல்லைன்னு சொல்ல. அது கண்டிப்பாக இது உள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஆதரவு கட்சியாக தான் பேசிகிட்டு இருக்கோம். இதை நீங்கள் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா தெளிவுபடுத்துவாங்க. நம்ம பேசினா உண்மையை தான் பேசணும், சும்மா முட்டு கொடுத்துட்டு இது அப்படி இப்படின்னு நான் பொய் சொல்ல விரும்பலை. எக்ஸாக்டாக உள்ள எல்லாம் நினச்சி தரல. நீங்கள் சொன்னது தான் எனக்கும் தெரியும், நான் அதுதான் படித்தேன், பார்த்ததில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ற அதுதான் நான் படித்தேன். அப்படி நீங்கள் பார்க்கும்போது கிருஷ்ணகிரியில் நமக்கு யாரும் தெரியாது. நான் பசங்கிட்ட வேணால் நம்ம கட்சி பசங்களை கேட்டாங்கன்னா தெரிய வாய்ப்பு இருக்கும். அது எதனால் திடீர்னு யாருமே கத்தியை தூக்கிட்டுலாம் அலைய மாட்டாங்க. இந்த ரவுடிசம்லாம் பண்ணுற ஆட்கள் எல்லாருமே படித்த பசங்க சேவைக்காக தான் வந்திருக்காங்க. தொடர்ந்து சேவை செய்து கொண்டு இருக்கிற ஒரு தொண்டர்கள் தோழர்களும் தான் தாவேக்கள் இருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் அவங்கள பற்றின ஒரு தப்பான எந்த ஒரு இதுவும் வந்தது கிடையாது. ஆனால் இது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஒரு என்ன சொல்லுவோன்னா, ஒரு திருஷ்டி பரிகாரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படிப்பட்ட அந்த 234 தொகுதியில் ஏதோ ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான தோழர்களும் ரசிகர்களும் தோழர்களும் நேற்றுக்கு பிறந்தநாளை வந்து அவ்வளோ சிறப்பாக சேவையாக பிறந்தநாளை சேவையாக கொண்டாடி இருக்கார்கள். அதை வந்து நேற்றுக்கு ஒரு நடந்திருக்கு. கண்டிப்பாக தலைமைக்கு போயிருக்கும், அது என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் உள்ள நடந்திருக்கு. இப்போ பிறந்தநாள் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர்கள் பல பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸப்ட் காங்கிரஸ், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் விஜய்க்கு வாழ்த்து சொல்லாததை இது எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போது விஜய் அவர்களே வாழ்த்து சொல்லி பேசிய திருமாவளவன் அவர்களோ எந்த வாழ்த்தையுமே தெரிவிக்கலை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்புமணி என்ன வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், அன்பு தம்பி பல சாதனைகளை புரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நாகரிக பண்பாடுங்க. விஜயண்ணா வந்து அன்புமணிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, அன்புமணி திருப்பி அண்ணனுக்கு விஜயண்ணாக்கு வாழ்த்து சொல்கிறார். அதே மாதிரி திருமா அண்ணனுக்கு வந்து விஜயண்ணா வாழ்த்து சொல்லியிருக்காரு, கனிமொழிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு பிறந்த நாளைக்கு. ஏன் திருப்பி சொல்லலை? இதுதான் வந்து சமூக நீதி, தமிழர் பண்பாடு, அறம் வழி செய்யும் அரசியலுக்கான அந்த தமிழரோட இந்த இதுவாக இது. நீங்கள் வந்து திருமானனை எங்கேயாவது வழியில் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக தவறாக இருக்கட்டும், யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, உங்களுக்கு வந்து அது எதிரியாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்களை ஒருத்தர் வாழ்த்தினார்ல, அதுக்கு நீங்கள் திருப்பி வாழ்த்தினார். இதுதானே விருந்தோம்பல். அப்புறம் நீங்கள் என்ன வந்து தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழரோட பண்பாடையும் அப்படின்னீங்க. தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, வீட்டுக்கு வந்தவன் எதிரியாக இருந்தாலும் அவனை உட்காந்து வச்சு விருந்தோம்பல் செய்கிறது தான் தமிழரோட பண்பாடு, மரியாதை. ஜென்ம எதிரியாக இருந்தாலும் அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னா அவனை சாப்பிட வைக்காமல் அனுப்ப மாட்டாங்களாம். தமிழரோட கலாச்சாரம் அப்படி. அந்த நற்பண்பு உள்ள தமிழர்கள் குணம். அதனால தான் உலகத்திலேயே முதல் மொழி, மூத்த மனிதன், சிறந்தவன், எந்த விஷயமாக இருந்தாலும் தமிழனை முன்கோள் காண்பி கைட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழன் இல்லாத உலகத்தில் எங்கேயுமே எதுவும் பேச முடியாது. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் வாழ்னா எழுதிட்டு போயிட்டான். விருந்தோம்பல் பற்றி ஒரு 10 திருக்குறள் தனியாக எழுதிட்டே போயிட்டான். அந்த அளவுக்கு ஒரு அதிகாரமே கிரியேட் பண்ணி.
அப்போ அதோட மரபு வழி வந்தவர்கள் நீங்கள் அப்படின்னா தவறு எங்கே இருக்குது? இப்போ அதே எதிர்த்து கட்சி தான், அரசியல் எதிரியாக இருக்கிற கூட்டணியில் இருக்கிறீங்க. ஆனால் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்கிறார். முதலமைச்சர் விட்டுருங்க, அது முதலமைச்சரால சொன்னார்ப்பா. மு.க.ஸ்டாலின் ஐயாவுக்கும் அண்ணன் விஜயன் சொல்லியிருக்காரு. அது முதலமைச்சர் பார்க்குறாரு. கனிமொழி அக்காவுக்கு சொன்னார், திருமாவளவனுக்கு சொல்லியிருக்காரு, அன்புமணி அண்ணனுக்கு சொன்னார், அண்ணாமலைக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது அரசியல் நாகரிக பண்பு இருக்குல்ல. நீங்கள் எடப்பாடிக்கு சொன்னார்னா கூட்டணி போகிறாரு அதனால சொல்லியிருப்பாருன்னு உடனே அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுவீங்க. பட் பாஜக கொள்கை எதிரி அவங்களுக்கும் சொல்லியிருக்காரு, அரசியல் எதிரி இவங்களுக்கும் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது நீங்கள் திருப்பி மரபுக்கு சொல்லணும்ல, சொல்லலையே. அப்போது அந்த அரசியல் பண்பும் நாகரிகம் யார்கிட்ட இல்லைன்றது நீங்கள் தான். அரசியல் நாகரிக பண்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது விருந்தோம்பல் வந்தவர்களை கூட விருந்தோம்பல் பார்க்கறது தான் தமிழுடைய பண்பாடுன்னு சொல்கிறீங்க. நேற்று விஜயோடைய பிறந்தநாள். நேற்று பனையூரில் விஜயோடைய வீட்டுக்கு வெளியே அவ்வளோ பெரிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. வாங்க, ஏன்னா இதை கேட்ட உடனே பிடிக்கிறான் பாராடே அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த கேள்வி தான் வைப்பீங்க. வாங்க சொல்கிறேன். சரி, அவ்வளோ பெரிய இளைஞர் பட்டாலும் வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. இந்த விருந்தோம்பல் பண்பாடு விஜய் கிட்ட எங்கே போச்சு? விருந்தோம்பல் பண்பாடுன்றது நான் சொன்னது கரெக்டு தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், எத்தனை பேர் விருந்தோம்பைக்க முடியும்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் வர சொல்லி செய்யலைன்னா அது வேறு, புரியுதா? இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் திருமாவளவன் கொடுக்கல, யாருமே கொடுக்கல அப்படின்றதுக்கு, இவர் கொடுத்து அவர் கொடுக்கலன்றதான் நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். ஒருவேளை விஜய் நான் கொடுக்கல வச்சிங்களேன், அவங்களுக்கு கொடுக்கல வச்சிங்க. இப்போ விஜயன்னா இப்போ திருமாவளவன் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். திருமாவளவன் வாழ்த்து சொல்லலை, விஜயன்னா பிறந்தநாள் வாழ்த்து. திருமாவளவன் சொல்லலைன்னா அது வேறு. ஆமாங்க, அவரும் சொல்ல இவரும் சொல்லங்க, முடிஞ்சு போச்சுங்க அப்படின்ட்டு போகலாம். ஆனால் சொல்லி சொல்லாது தான் நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். இப்போது நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஒருத்தர் நான் சேலத்துலேருந்து வந்தேன், நைட்டு 11 மணிக்கு கிளம்பி, அந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஆனால் அவர் ஏன் 10 செகண்ட் 2 நிமிஷம் நின்று கை காமிச்சிட்டு போனால் என்ன அவர் குறைஞ்சி போயிட போகுது அப்படின்னு கேட்குறாருல, அது தவறான ஒரு முன்னுதாரணம்ன்ற. அவர் 2 விதமாக பார்க்கணும். முதல் விதம், அவர் ஒரு தடவை 10 செகண்ட் வெளில 2 நிமிஷம் இல்லை 2 செகண்ட் கூட வச்சிங்க வெளில பால்கனே கை காமிச்சிட்டாரு வச்சுப்போங்க. அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது. பிறந்தநாள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? ஒரு நடிகர் பண்ணுறாரு, அவர் பிறந்த நாளாக இருக்கட்டும், நல்ல நாட்களாக இருக்கட்டும், பண்டிகை நாளாக இருக்கட்டும், ஒரு 11-12 மணிக்கு அவர் வீட்டு வாசலில் நின்று எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவாங்க தெரியும். இது பழக்கமாயிடுச்சு. அப்பா இன்னைக்கு நிற்பார்ப்பா 11:30 மணிக்கு அவர் கை காட்டுவார்ப்பா, நான் பார்க்க வரப்பா நான் ரசிகர்கள் வராங்க, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இந்த பழக்கத்தை உள்ளவர் அல்ல. இது தவறுன்றது நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா லட்ச ரசிகர்கள் இருக்காங்க. இவர் ஒரு உதாரணத்துக்கு நேற்று இவர் நின்னார் இல்லையா, 12 மணி 1 மணிக்கு நின்று இல்லைன்ட்டு போயிட்டார். கோவத்தில் திட்டிட்டு போகிறார், நான் அங்கேருந்து வந்தேன், என்னை பார்த்தா என்ன குறைச்சி போயிடுவீங்களான்ட்டு. ஒருவேளை அவர் காமிச்சிட்டாரு வச்சிங்க கையை, அடுத்த 1 மணி நேரத்தில் எத்தனை பேர் நிற்பான்னு நினைக்கிறீங்க? 1 லட்சம் பேர் நிற்பான். அப்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி எடுக்கலாம்? இல்லை இருங்க, இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இது எப்படி போகும் அப்படின்னா, பிறந்தநாள் அன்னைக்கு விஜய் நான் வெளில நிப்பாடுறா அப்படின்ட்டுன்னு இது ஒரு ப்ராக்டிஸ் ஆகி தொடர்ந்து அத்தனை பேர் வருவான். நீங்கள் நின்று ஒரு 50-100 பேர் கூட இருக்காது, புரியுதுங்களா? அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படி பார்க்கலாம்டா பிறந்தநாள் அதுமான ஒரு வாய்ப்பை தேடி வந்திருக்காரு, யாரோ ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காரு. ஆனால் இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சின்னா லட்சம் பேர் நிற்பான். பிறந்தநாளைக்கு மட்டும் நிற்க மாட்டான், அடுத்த வர பண்டிகைக்கெலாம் நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது ரெண்டாவது, அவர் தன்னோட பிறந்தநாளை ப்ரைவசியாக கொண்டாடணும்னு இருக்கணும்னு நினைக்கிறாரு. குடும்பத்தோட கொண்டாடி இருக்கலாம், மனைவி குழந்தைகளோட கொண்டாடி இருக்கலாம். மக்கள் தலைவர்னு வந்ததுக்கு அப்புறம் அதை கூட ஒரு கட்சி அலுவலகத்துல கட்சி நிர்வாகிகளோட இல்லாத அதை தான் சொல்ல வரேன். அது ரெண்டாவது, நான் 2 ஆஸ்பெக்டாக பார்க்குறேன்னு. முதல் ஆஸ்பெக்ட் இது. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பையன் அங்கேருந்து பைக்கில் வந்தான்ல சேலத்துலேருந்து, 5000 ரூபா செலவு பண்ணியிருப்பான் பெட்ரோலுக்கு குறைஞ்சபட்சம் அங்கேருந்து வரத்துக்கு. அந்த 5000 ரூபா செலவு பண்ணி என்னை 2 செகண்ட் பார்த்துட்டு கை காமிச்சிட்டு போகாத. அதை விட நீ எனக்கு செய்ய போகிற மரியாதை, எனக்கு கொடுக்குற அந்த பரிசு என்னன்னா, பிறந்தநாள் பரிசு என்னென்னா, நீ செலவு பண்ண அந்த 5000 ரூபாயை கஷ்டப்படக்கூடிய தேவைப்படக்கூடிய மக்களுக்கு சேவை செய்கின்றது. ஏங்க அவர் நினச்சிருந்தா என்னங்க பண்ணியிருந்துருக்கலாம்? எல்லா மாவட்ட தலைவர்கள்லாம் வந்துருங்க கட்சி ஆஃபீஸ்க்கு, எத்தனை மீட்டிங் போடுறாரு. ஏன் ஒரு சத்திரத்தை எடுத்து அவர் பெருசாக ஒரு மாபெரும் விழாவாக கொண்டாட தெரியாதா? அவர் யாரை கொண்டாடுறாரு? அடுத்த தலைமுறை படிக்கிற மாணவர்களை கொண்டாடுறாரு. அதுக்கு காரணமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறாரு, அதுக்கான கொண்டாடுற ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு. அவங்கள தான் மேடை ஏற்றி அழகு பார்க்குறாரு. தன்னை மேடை ஏற்றியோ தனக்கான விஷயத்தை என்றுமே இது வரைக்கும் செஞ்சு நான் பார்த்ததில்லை. இன்னொரு விஷயம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்களோட படம் முடிஞ்ச உடனே அன்றைக்கி இப்போ ஜனநாயகன் ரேப்பு இல்லை லியோ ரேப்பு, இந்த கடைசி ஃபைனல் டே ஷூட் ராப்பின்னு சொல்லி முடிப்பாங்க. அன்றைக்கி அவர் இருக்கவே மாட்டார். அன்றைக்கி அவங்க எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டுவாங்க, கொண்டாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இவர் பண்ண மாட்டார், தேவையில்லைன்னு நினைக்கிறார். இது என்ன அடையாளத்தை கொடுக்குதுன்னா, அதுக்காக அவர் இப்போ இன்னொரு நடிகர் இருக்கார் அஜித் குமார், இவரை பற்றி நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவர் அப்படிதான் அரசியல்னா அவர் எதுக்கு குரல் கொடுக்கலன்றதான் கேட்கணும். எங்க அவர் பிறந்த நாளைக்கு அவர் அரசியல் இருக்கிறாரு, பிறந்த நாளைக்கு நிற்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. எதுக்குங்க இருக்கணும்? அது தனி பிறந்த நாள் என்பது தனிப்பட்ட இட்ஸ் ஒன் ஆன் அ டே. கட்சி தொண்டர்கள் மனிதநேய வேலைகளை செய்வாங்க, மக்கள் நலத்திட்டங்களை தலைவர் செய்ய மாட்டாரா? ஏன் பண்ணல?
ஏன் பண்ணல? பண்ண வைக்கிறவன் தாங்க தலைவன். அப்ப என்ன 234 தொகுதியில் போய் பண்ண முடியுமா சொல்லுங்க? 234 தலைவன்றவன் யாரு? முதலமைச்சர் தான் தலைவர். இன்னைக்கு சிஎம் ஆஃப் த ஸ்டாலின் தான். அவர் 234 தொகுதியில் பிரச்சனை அவர் போய் தீர்த்துருவாரு. அப்புறம் எதுக்கு மாவட்ட ஆட்சியர்? அப்புறம் எதுக்கு மற்ற எம்எஸ்டர்? அதுக்கு எதுக்கு 32 அமைச்சர்? இதெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க? அவரின் மேற்பார்வையில் என்ன மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, என்ன ஒவ்வொருத்தர் கலெக்டரும் சொல்றாங்க. முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி அவரின் மேற்பார்வையில் எதுக்கு ஒரு மினிஸ்டரும் பேசும்போது சொல்றான். அது வேற கணக்கு. பட் அதான் உண்மையான புரோட்டோகால். அவர் அதை தான் பண்றாரு. அதை தான் தேவை. சில கட்சியில் சில தலைவர்கள் இருந்திருக்காங்க, அறிவார்ந்த கட்சியில் இருக்கிற அறிவார்ந்த இடத்துல இருந்து வர்றவங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தலைவர் பிறந்த நாள்னா காத்தால 11 மணில நைட் 11 மணி நடக்குமா. அவர் உட்காந்து வச்சுருவாங்களாம் பெருசாக அந்த தலைவரை ஒரு சேரை போட்டு. அப்படியே எவன் வேணாலும் வந்து பார்க்கலாம். உள்ள காலை தொட்டு கும்பிட்டு போகிறான் அத்தனை பேரும் ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க. உண்டியலில் கலெக்ஷன் வாங்கும். மாவட்ட செயலெல்லாம் வந்தானா அப்புறம் எப்படா இருக்கா தம்பி அப்படின்னு தவிட்டுட்டு அவங்களே பாக்கெட்டில் கையை விட்டு, அவரே கையை விட்டு, அந்த தலைவரே கையை விட்டு பாக்கெட் இருக்கிற எடுத்து போடுவாராம். யாருன்றது தெரியுங்க. என்னோட என்னோட புத்திசாலிகள் என்னோட புத்திசாலி. ஏன்னா நான் ஏன் அந்த பேரை சொல்லனா, நான் பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கேன். நடக்கும். நாங்கள் வருஷம் போயிருக்கோம்னு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் எப்பவுமே உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். அவன் எனக்கு எப்படி அவன் கட்சிக்காரன் அவன் தலைவனை பத்தி அவனே சொல்றான். பிறந்தநாள்லாம் இப்படி கொண்டாடணும்டா, என் தலைவனை நீ பிறந்தநாள் அன்னைக்கு ஜோஷ்ல பார்ப்போம்னு அவன் சொல்லியிருக்கான். ஒருவேளை நான் அப்படி செஞ்சிருந்தேன்னா நான் பண்ணாங்க, நான் உண்மையை சொல்லுவேன். நான் பார்க்காதனால அந்த தலைவர் பேர் சொல்ல விரும்பல. பட் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இவர் அப்படி பண்ணாம அவர்களோட தலைவர், அவர்களோட தோழர்களையும், அவர் கட்சி தொண்டர்களையும் தோழர்களையும் மக்கள் சேவை செய், அதுதான் எனக்கு நீ கொடுக்க போற மிகப்பெரிய சிறந்த பிறந்தநாள் பரிசுன்னு ஒரு வழிநடியில் அவர் போறாரு. இது ஒரு மாற்றத்துக்கான அரசியலா பாருங்க. வழக்கமான ஒரு அரசியல் தலைவர் பண்றதையே ஏன் பண்ணணும் டிப்பிக்கலா யோசிக்கிறீங்க? இதுதானே மாற்றம், இதுதானே நீங்க எதிர்பார்க்குறீங்க. சரி, இப்போ இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் அவர்கள் சொல்லும்போது இந்த ஜனநாயகன் படம் தான் கடைசி படம் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. என்னுடைய கரியரை விட்டுட்டு தான் நான் அரசியலுக்கு வர அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு நடிகை ஒருத்தவங்க நேர்காணல் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில பேர் விஜய் வந்து புதுசாக கதை கேட்டுட்டு இருக்காரா அப்படிலாம் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது இந்த நிலையில நடிகை பைஜிங்கிறவங்க ஜனநாயகன் முடிச்சுட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என் படம் தான் நடிக்கிறார். அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கி வச்சிருக்கேன். அது அடுத்த 22ஆம் தேதி அடுத்த பிறந்த நாளைக்கு ஃபர்ஸ்ட் இது வருது, நல்ல ஃபர்ஸ்ட் லுக் வருது பாருங்க. நீ 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நான் கூட தான் சொல்லுவேன், ஆகஸ்ட் 15 மோடி வந்து அரசியல் விட்டு விலகிறார் அப்படின்ட்டுன்னு. நம்பிடுவீங்களா? பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு உட்காந்து ஒரு பாஜகவில் இருக்கிற ஒரு அண்ணாமலையே பேட்டி எடுக்கிறீங்க. இல்லை, அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நான் விஜய் சார்ட்டே தான் கடைசி படமான்னு கேட்குறேன். எலெக்ஷன் என்ன முடிவு வருதோ அதை பார்த்துட்டு தான் அடுத்து முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காருன்றது நமக்கு தெரியாமல் பேச முடியாது. ஜனநாயகம் தான் இறுதி படம். டோன்ட் ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க. டோன்ட் டேக் வேர்ட்ஸ் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை, அதாவது ஒரு வாக்கியத்துக்கு நடுவில் வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சு பேசக்கூடாது. எதற்கு எப்போ ஏன் சொன்னதுன்னு இருக்கும். இப்போ அவர் வந்து ஒரு பொண்ணு வயசு, அந்த குழந்தை சின்ன பொண்ணு, 20-21 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அவரோட பொண்ணோட வயசு. அவர் பொண்ணு அந்த வயசில் தான் படிச்சுட்டு இருக்கு. அது நடிக்க தொழில் வேறு, நடிகையாக வரும்போது அதை பார்க்குறது வேறு. பட் ஜென்ரலாக அது ஆன் ஸ்க்ரீன் வேறு, ஆஃப் த ஸ்க்ரீன் வேறு. பார்க்கும்போது அது விளையாட்டுத்தனமாக விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அங்கிள் மீனா மேடம் கேட்ட மாதிரி இவர் கூட விஜய் அங்கிள் நீங்கள் இதுதான் உங்கள் கடைசி படம் சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு யார் சொன்னாங்க? எலெக்ஷன் முடிஞ்சோடனே அடுத்த படத்தில் நீ தான் எனக்கு ஹீரோயின் அப்படின்னு கிண்டல் கூட பண்ணி சிரிப்புட்டி ஒரு ஃபன் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த பொண்ணு ஏதோ நினச்சிட்டு வந்து ஜனநாயகம் இறுதி படங்கிறதா காமெடி சொல்கிறாரா? சிஎம்ஆர் வரைக்கும் அவர் நடிப்பார். நான் வரேன் அப்படி சொல்கிறேன். இந்த கேள்வி சார், இதெல்லாம் விஜய் நாட்டை கேட்க வேண்டிய கேள்விலாம் வந்து என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க? அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே தெரியுமா? இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன்ல, இது என்ன எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, ஏங்க ஆதரவு கொடுக்குற கட்சி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, காமேசி அவர் இப்படி சொல்லிட்டாருங்க அப்படின்னவனே, இது வந்து அப்படியே வந்து ஒரு இதுவாக பரவிக்கிட்டே இருக்கும். சிஎம்ஆர் வரைக்கும் நடிப்பார். அதுக்கு அது வேணால் நான் சொல்லுவேன். நான் வந்து அதுதான் நான் பதில் கொடுக்க முடியும். இந்த பதில் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் உண்மையை பேசுறதுக்காக சொல்ல வரேன். சிஎம்ஆர் எலெக்ஷன் ஜனநாயகன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது? பொங்கல் ரிலீஸ் ஆகுது. அந்த பொங்கல் முடிஞ்சு அடுத்த 2-3 மாதத்தில் என்ன வரப்போகுது? தமிழகத்தோட அரசியல் எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனில் ஜெயிப்பார் சிஎம் ஆவார் நான் நம்புறேன். அதை வச்சு நான் சொல்கிறேன் சிஎம் ஆக்குறேன். அப்படியும் எடுத்துக்கலாம். யாருக்கு எப்படி வேணுமோ எப்படி எடுத்துக்கங்க. சிஎம் ஆர் வரைக்கும் அவர் நடிப்பார். இதுக்கு நான் கேரண்டி. சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. மிக்க நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிஹைண்ட் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது.